ஈஸ்டர் பண்டிகையை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? முதலாவது. இரண்டாவது, ஈஸ்டர் பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும்? எப்படி கொண்டாட வேண்டும்? மூன்றாவதாக, ஈஸ்டர் பண்டிகையை எப்படி கொண்டாட கூடாது? எப்படி கொண்டாட கூடாது? ஏன் கொண்டாடுகிறோம்? எப்படி கொண்டாடுகிறோம்? எப்படி கொண்டாட கூடாது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மற்றவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 5ஆம் வசனம், அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு என்று வாசி. நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் பலவிதமான பாவங்களினாலே செத்து போனோம் சொல்லப்படுது. என்ன பண்ணோம்னா செத்து போயிட்டான். நம்ம உயிரோடே இல்லை. இயேசு வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து எழுப்பி விட்டார். அல்லேலூயா. அவரோடு கூட எழுப்பி இருக்கிறோம். அல்லேலூயா. மரித்து கடந்த நம்மை உயிர்ப்பித்து எழுப்பி இருக்கிறான். எசேக்கியேல் வசனம் இருக்கும், ரத்தத்தில் கிடக்கிற உன்னை நீ எழுந்துரு பிழைத்துரு என்று சொன்னேன்னு சொல்லு. ரத்தத்தில் கிடந்த நம்மை எழுந்துரு பிழைத்துரு என்று சொன்னார். ஆகவே நாம் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவர் மத்தியிலே பண்டிகை கொண்டாடலாமா பண்டிகை கொண்டாடக்கூடாதா என்று சொல்லி பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து பிறந்த நாள் வந்து ஆற்று மேய்ப்பவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, அந்த செய்தியை கேட்டு ஆண்டவரை தரிசிக்க சென்றார். அது ஒரு நீர்காலம். அதனால்தான் இயேசுவை பார்க்க பனிக்காலம்னா அவங்க என்ன போக முடியாது என்று சொல்லி அப்படி சிலர் வாதாடுகிறார். இயேசு சிலுவையிலே பாடுபட்ட நாட்கள் குளிர்காலம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் சொல்லப்படுறது. குளிர் காய்ச்சி இது ஒரு வசனம் எடுத்து எப்படி பேசி காரணத்தை ஓட்டிகிட்டே போவாங்க. ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டா, நம்முடைய பின்வரும் சந்ததிக்காக நாம் என்ன செய்யணும், கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. பின்வரும் சந்ததிக்காக என்ன அதான் முக்கியம். நம்ம நம்முடைய சந்ததிகள் நம்முடைய சந்ததிகளாக பார்த்தா தானே அவங்களுக்கும் அடையாளம் தெரியும். அம்மா அன்னைக்கு கொண்டாடினாங்களே நம்ம இயேசு மரித்த நாள், உயிர்த்த நாள், பிறந்த நாள்.
எல்லாம் அவங்களுக்கு அந்த அப்படியே பாரம்பரியமாக உலக மக்கள், இயேசு அறியாத மக்கள், தெரியாத மக்கள், அத்தனை கண்டிராத மக்கள் எல்லாரும் இதை பார்த்து என்ன செய்வாங்க, கொஞ்சமாக அவங்களுக்கு ஒன்றத்தில் மறித்த நாள், பிறந்த நாள், பிறந்த நாள் என்று சொல்லி சொல்லலாம் செய்வார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி சொன்னார். யாத்திராகமம் 12:14 வாசிங்கள். 12:14 உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுளே, கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. ஆமா, நித்திய கட்டளை, நித்திய நியமம், அது மாற்றப்பட முடியாது. அது மாதிரி யோசுவா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசித்தோம்னா, அப்பொழுது யோசுவா சட்டமா ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது, உங்கள் நாளைக்கு இந்த கற்கள் ஏதென்று, 12 கற்களும் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோசுவா மூலமாக சொல்லுகிறார். யோர்தான் 2ஆம் பிரித்ததுப்பா, அது ஆசாரியருடைய கால்கள் இந்த யோர்தான் கால் யோர்தான் நதியில கால் பட்ட உடனே தண்ணீர் சேர்த்து பிரித்து வச்சு அப்படின்னு சொல்லி 12 கோத்திரத்துக்கும் 12 பேரை தெரிந்து விட்டு அவங்கள தண்ணியில் இல்லை ஆற்றுல இப்போ தண்ணி பாதை உண்டாயிடுச்சு. என்ன உண்டாயிடுச்சு? நல்லா 120 அடி ரோடு மாதிரி பாதை உண்டாயிடுச்சு. அதனால எல்லாம் போகிறாங்க. அவங்க 30 லட்சம் பேர் போகணும்ல. எத்தனை பேர்? 30 லட்சம் பேர் கடந்து போகும். அதனால இன்னும் பெருசாக ரொம்ப அகலமாக ஆண்டவர் பெரிய பாதையாக உண்டாக்கியிருப்பார். எல்லாம் போகணும்ல, ஒருத்தர் இடிக்காம பிடிக்காம. என்னவா கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க? எதுக்கு போகிறாங்கன்னா இடி வாங்குது. என்ன வாங்க? இடி வாங்கணும். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடிக்காம பிடிக்காம போகணும். அல்லேலூயா. பெரிய பாதை. அப்போ அந்த 12 பேர்கிட்ட சொன்னார் யோசுவா, நீங்கள் போய் இந்த யோர்தான் மத்தியில் போகும்போது கற்கள் நிறையா கிடக்கும். அதில் நல்ல நீள கற்களாக பார்த்து என்ன செய்யுங்க, எடுத்து தோல் மேலே சுமந்து கொண்டு போய் அக்கறைக்கு போன உடனே அதை நட்டி வைக்கணும். அது பின்வரும் சந்ததிக்கு அடையாளமாக இருக்கும்னு சொன்னார். அதுபோல செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கற்கள்லாம் இருக்குதா என்ன தெரியல. ஆகவே பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக நம்ம சங்கீதத்தில் வாசிக்கணும். பின்வரும் சந்ததிக்கு விவரிக்கணும். வாசித்த சங்கீதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். பின்வரும் சந்ததிக்கு அது 48ஆம் சங்கீதத்தில் வரும் நினைக்கிறேன். விவரிப்பதற்காக அதன் அலுவலகத்தை கவனித்து அதை செய்ய அரண்மனையில விட்டு பாருங்கள் சொல்லி வேத புஸ்தகம் ஒரு அரண்மனை. வேத புஸ்தகம் ஒரு அரண்மனை. அரண்மனை வேத புஸ்தகம் ஒரு அரண்மனை. அரண்மனையில என்ன இருக்கும்? நிறைய ரூம்கள் இருக்கும். அதுல எத்தனை ரூம்கள் இருக்கு? 66 ரூம்கள். அரண்மனையில் என்ன இருக்கு?
ஏதோ ஒரு அரண்மனை, அரண்மனையில 66 அறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் ஒரு பெரிய தோட்டம், பெரிய தோட்டம், எதை தோட்டம் மாதிரி ஒரு பெரிய தோட்டம். அது 66 அழகிய கனிதரும் மரங்கள் இருக்கிறது. சொல்லுங்க. வேதம் வற்றாத கடல், வற்றாத கடல். அதுல 66 நதிகள் சங்கமிக்கிறது. அல்லேலூயா. வேதம் பாதுகாப்பான ஒரு மலை, பாதுகாப்பான மலை. 66 மலைகள் அந்த பாதுகாப்பான தேசத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் மலைகள் தான் பாதுகாப்பு, பாதுகாப்பு. அதுபோல மலைகள் 66 மலைகள் அதில் சூழ்ந்து இருக்கிறது. வேதம் கனி கொடுக்கிற அற்புதமான மரம், 66 கனிகளை கொடுக்கிறது. வேதம் ஆகாரம் புசிக்கிற ஒரு வட்ட மேஜை, அதில் 66 ஆகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் ஒரு பெரிய சிங்கார பூந்தோட்டம், சிங்கார பூந்தோட்டம், அதில் 66 அழகான மலர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால வேதம் இந்த வேதத்தை நாம் செய்யலாம், ஆசையாக வாசிக்கணும். அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. அதனால அந்த அம்மா வேதத்தை செய்யறாங்க, இரவு பகலும் அப்படி வாசிக்கிறாங்க. நம்ம கண்ணு ஆபரேஷன் பண்ணல, கண்ணு பார்வை குறைஞ்சிச்சு. அதனால என்னன்னு கேட்டா, வேதம் எனக்கு வாசிக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஐயான்னு சொல்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆகவே வேதத்தை நாம் தினமும் நேசிக்கணும், வாசிக்கணும், யோசிக்கணும், அதன்படி ஜீவிக்கணும். சொல்வோம். ஆகவே நம்ம பின்வரும் சந்ததிக்கு இப்படிப்பட்ட அடையாளங்களை நாம் வைத்து போவது நல்லது. பண்டிகைகளை நல்ல உற்சாகமா கொண்டாடி, மகிழ்ச்சியா கொண்டாடி, நல்ல சுத்தமத்தமா கொண்டாடி, நம்முடைய பின் சந்ததிகளுக்கு அடையாளத்தை நாம் வைத்து செல்ல வேண்டும். இரண்டாவது, பண்டிகையை கொண்டாடுவது எப்படி கொண்டாட வேண்டும், எப்படி கொண்டாட வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புளிப்பு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? புளிப்பு. புளிப்பான உபதேசம், புளிப்பான பாவங்கள், புளிப்பான சாபங்கள், புளிப்பான அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்லப்பட்டது 8வது வசனம். பழைய புளித்தமான மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. பாத்தீங்களா? துர்க்குணம் பொல்லாப்பு, இந்த பாவங்கள் நீங்கள் பண்டிகையை ஆசரிக்க கூடாது. துர்க்குணம் இருக்கக்கூடாது, பொல்லாப்பு இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது, வேஸ்டன் இருக்கக்கூடாது, அசுத்தங்கள் இருக்கக்கூடாது, அநியாயங்கள் இருக்கக்கூடாது. உண்மை இருக்கணும். துப்புரவு உண்மை. ஒரு வசனத்துல சொல்லப்பட்டு வாசிக்கலாம். புளிப்பில்லாத இந்த புளித்தாப்பம் பழைய மாவை கழித்து போடுங்கள் இருக்கா? பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவு அந்த புளிப்பா, ரொம்ப புளிப்பு சாப்பிடக்கூடாது. ரொம்ப புளிப்பு ஆகாது. அதுக்காக டாக்டர்கள் புளி சேர்க்காதீங்க, நல்லா புளிப்பா இருக்கும். நாங்கள் படிக்கிற காலத்தில் 2 கிலோமீட்டர் நடக்கணும், 2 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும்.
ஹைஸ்கூலுக்கு போகும்போது வழியில் நிறையா மரங்கள் இருக்கும், புளிய மரங்கள். அதில் 2 மரம் வந்து ஸ்கூல் பக்கத்தில் போகிற வரைக்கும் 2 மரத்தில் சக்கரை புளி, என்ன புளி? சக்கரை புளின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அதில் ஏறி கட்டுவாங்க, எல்லாம் படிச்சு போடுவாங்க, எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறது. இவ்வளோ அது இனிப்பா இருக்கும், கொஞ்சம் இனிப்பா சக்கரை புளி. அப்படியே இந்த புளிப்பு ரொம்ப சேர்ந்தாலும் வாந்தி வரும், ஜீரணிக்காது, வயிற்று கஷ்டங்கள் உண்டாகும். அதனால தான் புளிப்பை கழிச்சிருக்காங்க. புளிப்பா கழிச்சிருக்காது, உடம்பு சேராது. அது மாதிரி பாவ புளிப்பு, உபதேச புளிப்பு, உலக புளிப்பெல்லாம் நமக்குள்ள வந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லையா? பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் இதெல்லாம் கடிச்சு போட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம். துப்புரவு இருக்கணும். துப்புரவு, இந்த துப்புரவு செய்யறாங்களா, ரோடெல்லாம் குப்பையெல்லாம் அவங்களுக்கு என்ன பேர்? துப்புரவு தொழிலாளர்கள். அது மாதிரி நாமும் துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கணும். அல்லேலூயா. துப்புரவு செய்யணும், வீட்டை சுத்தமாக்கணும், நம்ம உடம்பை சுத்தமாக்கணும், புஸ்தகங்களை சுத்தமாக்கணும், பாத்திரங்களை சுத்தமாக்கணும், வீட்டை சுத்தமாக்கணும், எல்லாத்தையும் சுத்தமா வைக்கணும். சுத்தம் சுத்தம் சோறு போர், சுத்தம் சோறு போர். அதனால சுத்தத்தை நாம கடைபிடிக்கணும். அல்லேலூயா. ஆமா என்று சொன்னார். எதனால அவர் சொன்னார்னா, அதுல 1ஆம் அதிகாரத்துல கடைசியில பார்க்கிறோம், பஸ்கா ஆகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஒரு புதிய மாவு, அந்த புதிய மாவு போட்டுட்டா புதிதாய் பிசைந்த மாவு. புதிதாய் பிசைந்த மாவு என்பது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. பழைய புளித்த மாவு என்பது பழைய உபதேசங்கள், பழைய சட்டத்திட்டங்கள், 7ஆம் நாள் ஓய்வு, யெகோவா சாட்சி ஊழியம், இதெல்லாம் நியாயப்பிரமாணம், அப்படி பழைய பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், மனித கற்பனைகள், போதனைகள், கிளவிகள் பேச்சுகள். கிளவிகள் சில போதனைகள்லாம் கொடுப்பாங்க. கிளவிகள் பேச்சுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பழைய பிடித்தமாகும். அல்லேலூயா. இதெல்லாம் தூக்கி எழுந்துருங்க. புதிதாய் பிசைந்த மாவு இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தது, வாழ்ந்தது, உபதேசம் பண்ணினது, மரித்தது, உயிர்த்தது, பரலோகம் சென்றது, புதிய மாவு பரலோகம் போயிடுச்சு. அல்லேலூயா. புதிய மாவு பூமியில வந்து பரலோகம் போயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு நம்ம வாசித்த சங்கீதத்துல உலகத்தின் தேவர்கள் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் விக்கிரகங்கள் தானே. நம்முடைய கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், வானங்களை உண்டாக்கின தேவன், வனாதி வானங்களுக்கு மேலாய் வீட்டி இருக்கிற தேவாதி தேவன் மனிதனாய் அவதரித்தார். மனிதனாய் பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையில் அடிக்கும் போது ஆட்டுக்குட்டியாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தது. அல்லேலூயா. அந்த பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையில் மரித்த நாள் தான் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த ஒரு நாள். அல்லேலூயா. நம்ம புது சிருஷ்டிகளாய் மாறின நாள். அதனால அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. கொண்டாட வேண்டும். நம்ம பரிசுத்தமாய் இந்த நாட்களை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாம நமக்காக பஸ்காவாய் கிறிஸ்து பலியிட பட்டிருக்கிறாரே. அப்ப பஸ்காவாகிய கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எதிரிகளை அழித்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்ததுனாலே கொண்டாடப்பட்டது. நாமும் சாத்தானை வென்று
நம்மையும் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார், விடுவித்த நாள் என்று சொல்லி நாம கொண்டாட வேண்டும். அல்லேலூயா, கொண்டாட வேண்டும். ஆகவே பஸ்கா நித்திய நாள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நித்திய நாளாய் கொண்டாட வேண்டும். பஸ்கா பண்டிகை ஒரு நாள் 2 நாள் நித்திய நாட்களாய், நாட்கள்னே சொல்லிருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாடுறோம். ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாள், அந்த நாள் கொண்டாடுறோம். எல்லா நாட்களும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்டிகை நாட்களாக நாம் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கணும். அல்லேலூயா. பண்டிகை நாளில் உற்சாகமாக வருவோம். அதுபோல ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் உற்சாகமாக வந்து கர்த்தரை செய்யணும். அவை நினைந்து கரங்களை உற்சாகமாக தட்டி ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் எப்படி ஆராதிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப வித்தியாசமாக கொண்டாடி இருக்கிறாங்க. அவங்க அந்த விருந்து வச்சு அந்த பங்குகள் எல்லாம் அனைவருக்கு ஆடு மாடு எல்லாம் அடிச்சு அந்த பங்குகளை அனைவருக்கு அனுப்பி கொடுத்து அப்படி கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி நம்ம பெரிய வெள்ளிக்கு சாப்பாடு போட்டோம். ஈஸ்டருக்கு எல்லாரும் நம்ம சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வீடுகளில் இருந்த 10 பாக்கெட்டு 15 பாக்கெட்டுகள் பிரியாணி போட்டு பக்கத்துல கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்படி கூட கொடுத்து நம்ம நினைச்சலாம் அந்த கிறிஸ்துவின் மரணத்தை, வெற்றியை கொண்டாடலாம். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம செய்யணும். செய்யறது மாட்டீங்க, அடுத்த வருஷமா அப்படி செய்யுங்க. அல்லேலூயா. அது ஒரு அடையாளமா இருக்கும். ஆமா, இயேசு உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு அடையாளம், குடும்பத்தில் ஒரு அடையாளம். ஆகவே நெகேமியா 8:10-12 நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமையாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், சாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவன் இருக்கிறான் அந்த நாட்களை சந்தோஷமா மகிழ்ச்சியாய் கொண்டாட அறிவுறுத்துகிறான். ஆகவே பங்குகளை அனுப்பி கொடுத்துதான் அந்த நாட்களில பண்டிகைகள் கொண்டாடி இருக்கிறார். அப்படி கொண்டாடினதுனால அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. நல்ல பலன் கிடைக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது அவங்களுக்கு பலன். ஆலயத்தை வந்து நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி ஆராதனை பண்ணி சந்தோஷமா பண்ணீங்கன்னா அந்த இருக்க வியாதியும் சபையிலே விட்டுட்டு போயிருக்கு. அல்லேலூயா. விட்டுட்டு போயிருக்கு. அப்ப அந்த வியாதிகள் உங்களை விட்டு போயிடும். கர்த்தரை போய் ஆராதித்தேன், எனக்கு பலவீனமா போனேன், ஆனால் நல்ல ஆராதனை முடிஞ்ச பிறகு எனக்கு பலன் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்க தான் உண்மையா ஆராதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு பலவீனம் மாறிடுச்சு. ஆலயத்தில் வந்தா விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. 18 வருஷம் கூலியா இருந்தா எங்க வந்தா? ஆலயத்தானே வந்தா. விடுதலை கொடுத்தார்ல. அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வா. இப்ப இயேசு உயிரோடு எழுந்ததை அநேகருக்கு நாம் அறிவிப்பதற்கு சில உதவிகளை செய்து நம்ம அவரோடு சேர்ந்து அவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கலாம். நாகூம் 1:15 நாகூம் 1:15 வாசிக்கைனா அது என்ன சொல்லப்பட்டிருக்குமா? நாகூம் 1:15 சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷத்தினுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. பண்டிகையை ஆசரி. ஆண்டு சொல்றாரு, பண்டிகையை கொண்டாடுப்பா, வர்த்தனைகளை செலுத்த, துஷ்டனி உண்மையாய் வருவதில்லை. ஆமா, நம்ம பண்டிகை கொண்டாடினால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கர்த்தரை ஆராய்த்தாலே
என்ன பொருத்தனைகளை செலுத்தினால என்ன செய்யலாம்? பொருத்தனைனா காணிக்கைன்னு வைக்கலாம். காணிக்கை செலுத்தி உற்சாகமாக ஆராய்த்தோம்னா துஷ்டன் வரமாட்டான், அவன் சங்கரிக்கப்பட்டான், முடிஞ்சு வச்சு ஆண்டவர் பார்த்து. ஆகவே நம்ம கத்துறா சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன் சுவித்தல்வது அனைவருக்கு நம்ம அறிவிக்கணும். டிஎல் மூடி இருந்தார். டிஎல் மூடி அதிகமாக படித்தவர் அல்ல, படிப்பு கொஞ்சம் தான் படிச்சிருக்கார். ஆனாலும் ஆண்டவர் அழைத்ததுனால ஊழியத்துக்கு போனார். ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஆங்கில மேதை, அவர் ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்கார், ஒரு ஆங்கில மேதை அங்கே வந்ததுதான், ஆங்கில விரிவுரையாளர். அவர் வந்துட்டு அவர் பக்கத்தில் வந்து, டிஎல் மூடி அவர்களே, இது என்ன பிரசங்கம் பண்ணீங்க? நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லை, மக்களுக்கு யாருக்குமே விளங்கலை. ஏன்னு கேட்டா அதுல கிராமர் இல்லை. என்ன இல்லை? கிராமர் இல்லை. அதனால என்ன பேசுது? நல்லா படிச்சுட்டு வந்து ஊழியம் செய்யும் அப்படின்னாரா. அப்ப இவரு கேட்டாரா அவங்க, நீர் என்ன செய்யறேன்னு கேட்டிருக்காரு. இவரு ஆங்கில விரிவுரையாளராக இருக்கிறேன், பெரிய மேதையா இருக்கிறேன்னு இருக்காரு, ஆங்கிலத்துல மேதை. அப்படி சொல்லியிருக்காரு, ஆங்கிலத்துல விரிவுரையாளராக மேதையா இருக்கிறீர் இல்லையா, ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறீரான்னு கேட்டார். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறா இது வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. முடிச்சிருக்காரு. அப்ப டிஎல் மூடி சொல்லிருக்காரு, நான் படிப்புல குறைவுள்ளவன் தான், எனக்கு கிராமர் அதுதான் தெரியாது, என் தாய்மொழி இங்கிலீஷ், அதனால அந்த தாய்மொழியை நான் பேசுவேன், நான் படிச்சுட்டு வரல. ஆனாலும் என்னை ஆண்டவர் அழைத்தார், அதனால இந்த ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு தெரிந்ததை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும் 5 லட்சம் பேருக்கு நான் சுவிசேஷம் அறிவித்திருக்கேன். 5 லட்சம் பேர் ரட்சிக்கப்படுகிறார், 5 லட்சம் பேர் ரட்சிக்கப்படுகிறார். அவர்கள் எழுதின கடிதங்கள் என் வீட்டில் வந்திருக்கிறது பாரு, அதை எண்ணி பார்த்தேன், 5 லட்சம் சேர்க்கிறது. ஐயா நீங்க பிரசவம் பண்ணீங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன், நீங்க பிரசவம் பண்ணீங்க, நான் மாத்திருந்தேன், நீங்க பிரசவம் பண்ணீங்க, பின்மாற்றத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டேன், ஆண்டவர் வந்து 5 லட்சம் கடிதங்கள் வேண்டிக்கிறது என்று சொன்னார். ரொம்ப ஆச்சரியம் அல்ல இல்லையா? அவர் வாயை பத்திட்டு போயிட்டார். ஆகவே நாம் ஊழியத்திலே நம்ம பிரயோஜனப்பட வேண்டும், ஆண்டவருக்கு எழுப்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம அடுத்து கருத்து சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தோம். மூணாவதாக பண்டிகை எப்படி கொண்டாட கூடாது. ஆமோஸ் 5:21 வாசி. ஆமோஸ் 5:21. பண்டிகைகளை பகைத்து இருக்கிறேன், ஆசை நாட்களில் எனக்கு பிரியமில்லை. பண்டிகைகளை பகைத்து இருக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு ஆண்டவர் சொல்றார் பண்டிகைகளை இருக்கிறேன். அவங்க சொல்றாரு 22-23 பலியில எனக்கு பலியில எனக்கு விருப்பம் இல்லை, ஸ்தோத்திர பலிகளை நோக்கி பார்க்க மாட்டேன். பாட்டுகளிலே இறைச்சலை என்னவிட்டு அகற்றேன், வீணையின் ஓசையை கேட்க மாட்டேன். உன் பண்டிகைகளை வெறுக்கிறேன் என்று சொல்றேன். நீ பாடுறது, வீணை வாசிக்கிறது, இசைகள் வாசித்து கை கட்டியோ என்று பாடுகிறதுலாம் எனக்கு இல்லை, விருப்பமே இல்லை. நீங்க வெறுக்கிறேன் என்னென்றால் உள்ளம் சரியா இல்லை, உள்ளம் சரியா இல்லை, நேர்மையா நடக்கல, நைதியா நடக்கல,
உண்மை இல்லை, அவன்கிட்ட அசுத்தம் இல்லை, பாவம் உள்ளத்துல என்ன இருக்கு, பாவம் தான் இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் பண்டிகைகளை வெறுக்கிறார். பண்டிகை கொண்டாடுறவர்கள் ஆண்டவர் வந்து பரலோகத்துல இருந்து ஒரு பண்டிகைக்கு ஒரு தூதனை அனுப்பினாராம். இந்த பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அவன் சர்ச்சில் வந்து பார்த்தான். அவன் சர்ச்சில் போய் பார்த்தபோது 2 சீட்டு காலியாக இருந்தது. 2 சீட்டு காலியாக இருக்க யார் எங்கே போனாங்க? ஐயா அவங்க 2 பேரும் அந்த கள்ளத்தோட்டத்தில் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? கள்ளத்தோட்டத்துக்கு. அந்த தூதன் கள்ளத்தோட்டத்துக்கு போனான். கள்ளத்தோட்டத்துக்கு போனால் 2 பேரும் என்ன செய்றாங்க? முடிச்சுட்டு நான் தானா உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னா அவன் நான் தானா 2 பேரும் சண்டை. உண்மையான கிறிஸ்தவன் சாராயம் கொடுத்துட்டு உண்மையான இப்படிதான் பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அதனால ஆண்டவர் பண்டிகையை என்ன செய்றாரு? இருக்கிறார். பண்டிகையை இருக்கிறார். பண்டிகை கொண்டாட சொன்னது அவர்தான், இருக்கிறதும் அவர்தான். ஆமா, அவர் சொல்லி இருக்கிறார் பண்டிகை கொண்டாட சொல்லி. யூதாவின் பண்டிகைகளை ஆசரை பஸ்கா பண்டிகைகள் அது தொடர்ந்து செய்யணும். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை என்ன பண்ணாரு? பூமியில வந்து அதை ஆசரித்தார்ல, அப்புறம் நீங்களும் ஆசரிக்கணும்னு நம்ம சொன்னாரு. நம்ம பஸ்கா பண்டிகை ஆசரிப்போம், பெரிய நாமும் ஆசரித்து கொண்டு வருகிறோம். மாதம் மாதம் ஆசரிக்கிறோமா இல்லையா? ஒரு சொல்வோம் திருவிருந்து. ஆனால் பஸ்கான்னு எவ்வளோ சொல்றாரு நினைக்கூடாது. திருவிருந்து அப்போ பரலோகத்தையும் நான் திருவிருந்து எடுப்பேன் சொல்றாரு. அப்போ நித்திய நாட்களாக அப்படின்னா கொஞ்ச நாள் செய்யுங்க என்று அர்த்தம் கிடையாது. நித்திய நாளாக ஆசிரியர்கள் சொல்ற அலையிலூயா இது தொடர்ந்து வரணும்ன்ற என் சந்ததிக்கு அதெல்லாம் தெரியணும் சொல்ற. ஆகவே பரிசுத்தமாய் நாம் திருவிருந்து எடுத்து அவருடைய வழிகளை நாம் தியானித்து அவருடைய பரிசுத்தமான இருதயத்தோடு நாம் அவரை பின் செல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டம். வாழ்க்கை என்பது போராட்டம். குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். இந்த கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா நல்ல நேரம் குறிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல நேரம் குறிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தை கணக்கு பண்ணியே பார்த்துட்டே இருப்பாங்க பெரியவங்கெல்லாம். இந்த பூசாரி அப்படி இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் தாலி கட்டு. தாலி கட்டின பிறகு அது என்ன நேரம்? கெட்ட நேரம். என்னமா வருது? இது கல்யாணம் முடிச்சவரோட என்ன வந்துச்சு? ஒரு வருஷம் வாசிங்கள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் நான் வாசிக்கும் போது யோசனை பண்ணி 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தேன். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். இஸ்ரவேல் தேசம் 2 சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு பிரிச்சிருச்சு. 12 கோத்திரமும் 10 கோத்திரம் ஒரு பக்கமா, 2 கோத்திரம் ஒரு பக்கமா திரும்பி சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் ஆட்சி செய்யறார். அது தெற்கு திசை ராஜ்யம். வடதிசை ராஜ்யத்தை 10 கோத்திரம். அதை யார் ஆட்சி செய்யறது? யெரொபெயாம். சாலமோன் காலத்துல அரண்மனையெல்லாம் சுத்தம் பண்ண வேலைக்கு வைக்கப்பட்டவன் தான் அவன். நான் தான் ராஜா அப்படின்னு வந்தபோது சாலமோன் பயந்து ஓடிவிட்டான். அப்புறம் அவனை அழைச்சிட்டான். ஆண்டவர் வந்து யெரொபெயாம ஒரு தாழ்மையான மனுஷன் சொல்லி அவனை ராஜாவாக்கினார். ஆண்டவர் ராஜாவாக்கி 10 கோத்திரத்தையும் அவன்கிட்ட கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணா? இந்த ஜனங்கள்
எருசலேமில் தான் தேவாலயம் இருக்கும். அங்கதான் போகணும். பண்டிகை கொண்டாடுறதுக்கோ ஆராதனைக்கோ எல்லாத்துக்கும் அங்கே தான் போகணும். அதனால இவன் பார்த்தான் அங்கே ஏதோ ரெகோபயாவும் ஆட்சி செய்கிறாரு. இவங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்க, ஆராதனைக்கு போனேன்னு சொல்லி எங்கே போயிடுவாங்க, அவர்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேற விதமா சித்திட்டவன் என்ன பண்ணான், இவங்களை அங்கே போகக்கூடாது, இவங்க சீக்கிரம் நம்ம மனமாற்றம் செய்திடலாம், இந்த கண்ணுக்குட்டியை கூப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு. ஆனால் இந்த கண்ணுக்குட்டியை செய்துட்டோம்னா அதுவும் தங்கத்தால் செய்துட்டா என்ன செய்வாங்க, கோபுரத்திலிருந்து கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி 10 கோத்திரம் பல லட்சம் மக்கள் எல்லாரையும் என்ன செய்யலாம் திருப்பி உங்களுக்கு 2 கண்ணுக்குட்டி உண்டாக்கி ஒன்றை தானியும் ஒன்றை வெத்தையிலையும் வைத்து இதை கும்பிடுங்க. நீங்க ஏன் அங்கே எருசலேமுக்கு போறிய, இதுக்கு அங்கே போறிய எங்கே போறிய, அவ்வளோ தூரம் வேண்டாம், உங்களுக்கு இங்கேயே இதுதான் உங்களை எகத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம், இதை கும்பிடுங்க போதும் சொல்லி அவங்களை கும்பிட வச்சு கர்த்தரை விட்டு தூரமாகி கொண்டு போயிட்டான். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தர்களை ஆராதிக்க அது 10 கோத்திரமும் போயிட்டான். அவன் நன்றி கேட்டவர், ஆண்டவர் தானே 10 கோத்திரம் கொடுத்தாரு, ஆண்டவரை விட்டு ஜனங்களை திருப்பி கொண்டு போயிட்டான். பார்த்தீங்களா, கொண்டு போய் துக்கதாரங்களை கொண்டு போய் பாவத்தில் கொண்டு வச்சு அது அவர் பாவமாயிட்டு இல்லையா. அதனால அந்த உத்தரகத்தை பற்றி நம்ம இதில் வாசிக்கிறோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம் 5-6 தேடாதேங்கள் அங்கதான் அவங்க வச்சிருக்காங்க, அங்கே போகாதீங்க, தேசவுக்கும் போகாதீங்க. பெத்தேல் சிறையிருப்பாக மாறும், பெத்தேல் சிறையிருப்புக்கு போகும். பாபிலோனுக்காரன் வந்து என்ன செய்தான், சிறைபிடித்து பெத்தேலை கொண்டு போயிட்டான், பெத்தேல் வாசிகள் எல்லாம் கொண்டு போயிட்டான். பெத்தேல் சிறையிருப்பா மாறி போச்சு. அப்புறம் அவன் சொல்லிட்டு அடுத்து பெத்தேல் சிறையிருப்பாகவும் பெத்தேல் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் வந்து பாழான ஸ்தலமா மாறி. அப்ப இவங்க எல்லாருமே அவன் காட்சி கொண்டு போயிட்ட பிறகு அது பாழாத்தான போகுது, எல்லாம் பாழா போச்சு. அப்படி காரணம் என்னவென்றால் அதை உண்டாக்குனவனும் செத்து போயிடுவான்றாங்க. அவன் சொல்றான், வாசிக்க இந்த உத்தரவை உண்டாக்குனதுனால யோசேப்பின் வீட்டில் பட்சிக்கிற அக்னி என்ன செய்யும், அவங்களை பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். ஆமோஸ் 7:11 வாசிக்கிறோம். ஆமோஸ் அனுப்பி ஆமோஸ் சொல்றார், யெரொபெயாமே நீ விக்கிரகங்களை உண்டாக்கி மக்களை எல்லாம் திசை திருப்பி என்னை ஆராதிக்காமல் செய்ததுனால நீ சாவ, நீ செத்து போயிடுவ, உன் ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்புக்கு போயிடுவாங்க என்று சொல்ல. யோசிப்பின் அக்னி வீட்டில் பற்றியிருந்த அக்னி உன்னை பட்சிக்கும் சொன்ன மாதிரி இந்த அக்னி என்ன செய்து யெரொபெயாமை பட்சித்து போட்டு அதே. ஆகவே நாம் ஆண்டவர் பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம், நல்ல ஆண்டவரை மைமைப்படுத்துகிற ஒரு பண்டிகையாக இருக்கும். நல்லா பாடி துதித்து விளக்கு நாளத்திலிருந்து சத்தமாய் பாடி கர்த்தரை நல்ல ஆராதனை பண்ணி நல்ல மனமாற ஆராதனை செய்யணும். அப்படியே நீங்க நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்யும் போது ஒரு பண்டிகைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பண்டிகைக்கு வருகிற உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியார் உங்கள் பலன் என்று சொன்னது மாதிரி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் பண்டிகை கொண்டாடும் போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா, கிடைக்கும். காயின் ஆராதனை செய்தால் காணிக்கை செலுத்தினா கர்த்தர் அதை வெறுத்தார். கர்த்தர் சொன்னாரே வெறுத்தார். ஆபேல் காணிக்கை செலுத்தினான், கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்தார், அவனையும் ஆசீர்வதித்தார், காணிக்கையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏரோது ராஜா பிறந்த நாள் கொண்டாடுகிறான். பிறந்த நாள்
கொண்டாடும் போது என்ன செய்யறான்? இது தேவ சத்தம், தேவ சத்தம் மக்கள் சொல்லும் போது அவன் அந்த மகிமையெல்லாம் தனக்கு எடுத்துக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு இத்தனை வருஷமா என்னை காப்பாற்றினாரு, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் தான் நடத்தினார்பா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லாம என்ன செய்யறான்? பெருமையெல்லாம் தனக்கு சேர்த்துக்கிட்டான். அவன் எப்படி இருக்கு பாருங்க, அவருடைய தலை தூக்கி மீசையெல்லாம் அப்படி மறுத்தான். தூதர் வந்து ஒரு அடி செவட்ல ஒரு அடி யாருக்கும் தெரியாது. அவன் காற்று மாதிரி இருக்காங்க, தூதர்கள் மாதிரி காற்று மாதிரி வந்து ஒரு அடி. அப்புறம் படுத்தவன் தான் எந்திரிக்கவே இல்லை. படுத்தவன் தான் சரீரமெல்லாம் புழு வச்சிருச்சான். என்னமா வச்சது? புழுத்து இறந்து போனான் அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டது. அதனால நம்ம மகிமையெல்லாம் கர்த்தர்தான் செலுத்தணும். அல்லேலூயா. நீ வாச சங்கீதத்தில் கூட என்ன சொல்றது? மகிமையெல்லாம் கர்த்தருக்கே செலுத்துங்கள். கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்க, அவருக்கே அதை செலுத்துங்க. அவருக்கு தான் செலுத்தணும், மனிதனுக்கு அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கே செலுத்தணும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.